தமிழ்நாடு அரசின் பொதுப்பணித்துறை அமைச்சர் மாண்புமிகு ஆதவ் அர்ஜுனா அவர்கள் மீது அடிப்படையற்ற, முற்றிலும் உண்மைக்கு புறம்பான, கற்பனையான அவதூறு குற்றச்சாட்டுகளை தமிழகத்தின் முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் தொடர்ந்து கூறி வருகிறார்கள். குறிப்பாக 8/6/26 அன்று அவருடைய திமுக கட்சியின் ட்விட்டர் ஹேண்டலிலே ஆதவ் அர்ஜுனா அவர்கள் அவருடைய நெருங்கிய உறவினர் என்று ஜான் பிரிட்டோ என்பவரை பெயர் சொல்லி குறிப்பிட்டு அவர் ஏதோ ஒரு போதை கடத்தல் வழக்கிலே சிக்கியதாகவும் அவருக்கும் ஆதவ் அர்ஜுனா அவர்களுக்கும் மிகவும் நெருங்கிய தொடர்பு என்றும் அவர் ஆதவ் அர்ஜுனா அவர்களின் நெருங்கிய உறவினர் என்றும் ஒரு முற்றிலும் உண்மைக்கு மாறான ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டினை மாண்புமிகு முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் கூறியுள்ளார்கள். இந்த குற்றச்சாட்டில் 1% கூட உண்மை இல்லை. கடத்தல் வழக்கிலே சிக்கிய ஜான் பிரிட்டோவிற்கும் ஆதவ் அர்ஜுனாவின் உறவினர் பி. ஜான் பிரிட்டோவிற்கும் எந்தவித தொடர்பும் இல்லை. ஒரு தொடர்பு இல்லாத ஒருவரை தொடர்பு படுத்தி ஆதவ் அர்ஜுனா அவர்களின் அரசியல் புகழையும் அரசியல் செல்வாக்கையும் பொதுமக்களிடத்திலே அவருக்கு நற்பெயரையும் நல்ல எண்ணத்தையும் கெடுக்கின்ற வகையிலே தொடர்ந்து திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் அவருடைய தூண்டுதலின் பேரிலே திராவிட முன்னேற்ற கழகத்தின் ட்விட்டர் ஹேண்டலிலே இது போன்ற ஒரு கற்பனைக்கு முற்றிலும் புறம்பான கற்பனையான குற்றச்சாட்டுகளை தொடர்ந்து கூறி வருவதை கண்டித்தும் அவர் தன்னுடைய கற்பனையான குற்றச்சாட்டுகளை, உண்மைக்கு மாறான குற்றச்சாட்டுகளை, ஆதவ் அர்ஜுனா அவர்களை இழிவுபடுத்தி கூறுகின்ற குற்றச்சாட்டுகளை 48 மணி நேரத்திற்குள் வாபஸ் பெற வேண்டும். அப்படி அவர் வாபஸ் பெறவில்லை என்று சொன்னால் அவர் மீது அவதூறு வழக்கு தொடுக்கப்படும் என்பதை ஆதவ் அர்ஜுனா அவர்களின் சார்பாக இன்றைக்கு நான் ஒரு வழக்கறிஞர் நோட்டீஸ் அனுப்பியுள்ளேன். அவர் அப்படி 48 மணி நேரத்திற்குள் தன்னுடைய மன்னிப்பை அனைத்து பத்திரிகைகளிலும் தெளிவுபடுத்த வேண்டும், அனைத்து ஊடகங்களுக்கும் தெரியப்படுத்த வேண்டும். அவர் கூறிய குற்றச்சாட்டுகள் ஆதவ் அர்ஜுனா அவர்களுக்கு மீது தவறானவை. அவர் தவறுதலாக அந்த குற்றச்சாட்டினை சொல்லிவிட்டார் என்று வெளிப்படையாக மன்னிப்பு கோரவில்லை என்றால் அவர் மீது சென்னை எழும்பூர் நீதிமன்றத்திலே அவருக்கு 2 வருட சிறை தண்டனை தர வேண்டும் என்று தனியாக ஒரு கிரிமினல் வழக்கம் தொடுக்கப்படும். இங்கு 1 கோடி ரூபாய், சென்னை உயர்நீதிமன்றத்திலே 1 கோடி ரூபாய் நஷ்ட ஈடு கேட்டு வழக்கு தொடரப்படும்.